சொல்லுங்கள். இப்போ இதுக்கு வந்து சார் ஒரு ஒரு 10 கிலோ காய் வந்து 1 கிலோ வந்து 18 ரூபா ரேட்டுக்கு வாங்கினேன் சார் விதைக்காய். அந்த விதைக்காய் வாங்கினது வந்து இப்போ எனக்கு இதில் வந்து 15 இடம் தான் சார் வாங்கி போட்டேன். 150 கிலோ வாங்கி போட்டதில் 2300 கிலோ எடுத்தேன் சார். விலையும் ஆமாம் இயற்கை உரத்தை போட்டு எடுத்தது தான் சார். இதில் வந்ததில் வந்து நல்ல லாபம். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ரசாயன உரத்தை காட்டிலும் இதில் வந்து டபுள் பங்கு லாபம் சார். ரசாயன உரத்தை காட்டிலும் நம்ம இந்த இயற்கை உரம் வந்து செலவு கம்மியாக வருதுங்க சார். இதனால் இதில் போடுறதுனால நல்லா இருக்குது சார். அவ்வளோதான் சார். இதுக்கு மேலே நான் என்ன சார் சொல்கிறது. காய் நல்லா எடுத்தேன் சார். ஆனால் போன வருஷம் போட்டதில் வந்து பாதி மகசூல் கூட இருக்குது சார். நல்லா இருந்துச்சு சார். உங்கள் பேர்? என் பேர் வேலுச்சாமி சார். ஊர்? கரடிகள் சார். சரி, ரைட். எவ்வளோ லாபம் எடுத்தீங்க இதுலேருந்து? இப்போ இதில் வந்து லாபம்ன்றா நான் எடுத்த அளவுக்கு லாபம் தான் சார். முதலில் போட்டது வந்து கம்மி தான். லாபம் வந்து அதிகம். ஏன்னா உரம் மருந்து வந்து ரேட்டு கம்மியாக தான் வருது. இயற்கை உரத்துக்கு நம்ம ரசாயன உரம் வந்து உரமும் கூட மருந்தும் கூட. இது வந்து அது இயற்கை உரம் வந்து ஒரு மருந்து அடித்தோம்னா ரசாயன உரம் 2 மருந்து அடிக்கிறாப்புல இருக்குது. அதுக்கு வந்து இது வந்து தெளிவாக இருக்குது. இயற்கை உரம் வந்து நம்ம மருந்து இது வந்து தெளிவாக இருக்குது. 15 நாள் 20 நாள் தள்ளி வருதுன்னு வச்சுங்க. அடுத்து ஒரு மருந்து அடிக்கிறது. அவ்வளோதான் சார். அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க? அடுத்து தக்காளி நட்டுருக்கேன் சார். அதுக்கு இந்த களை எடுத்து இன்னும் அடுத்து உரம் கொண்டு வந்திருக்காங்க சார். எதில்? இயற்கையில் பண்ணுறீங்களா? இயற்கையில் தான் சார் பண்ண போகிறேன். இயற்கையில் தான் இந்த உரம் கொடுத்துருக்காங்க சார். இந்த சாணம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சார். அதில் போட்டு பெரட்டி மூட்டை போட்டு அதை எடுத்து வச்சு. ஸோ இயற்கையில் செய்யறதுல உங்களுக்கு நல்ல லாபம் சார். நான் டபுள் லாபம் சார். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை சார். சந்தோஷம் சார்.